பிரைஸ் லார்ட். தாவீதே வர வர விருத்தி அடைஞ்சா. 1 நாளாகமோ 11:9 நம்ம சொல்லப்படுகிறது. தாவீது வர வர விருத்தி அடைஞ்சான். எப்படி விருத்தி அடைஞ்சான், ஏன் விருத்தி அடைஞ்சான்னு பார்க்க வரணும். விருத்திக்கு என்ன காரணம்? கர்த்தரிடத்தில் அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். என்ன காரியம் செய்யறதுக்கு முன்னாலே ஆண்டவரிடத்தில் போய் அப்படி போகலாமா வரலாமா செய்யலாமான்னு சொல்லி விசாரிப்பான். நாம் இந்த நாட்களில் கர்த்தரிடத்தில் எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாலே, காரியம் முடிஞ்ச பிறப்பாடையும் ஒரு இடத்துல புறப்படுறதுக்கு முன்னாலே என்ன ஒரு காரியம் நாம் செய்தாலும் நாம் அதுக்கு முன்னாலே ஜெபிக்கிறவராக காணப்படணும். அது ஒரு விருத்திக்கே ஆதாரம். அடுத்ததாக இன்றைக்கு அது 1 சாமுவேல் 23:2 1 சாமுவேல் 23:2 அப்படிதான் அவர் விசாரிக்கிறவராக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களாக நாம் காணப்படணும். அதுவும் இல்லாமல் சங்கீதம் 103:1 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி சொல்லிட்டு, அவர் செய்த உபகாரம் ஒன்றும் மறக்காதேன்னு சொல்லிட்டு ஆத்மாக்கிட்டே அவர் திடப்படுத்தி ஜெபிக்கிறவராக இருந்தாங்க. அப்போ ஏன் கலங்குற, என் ஆத்மாவே நீ கலங்காத திகையாத, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு காத்துரு அப்படின்னு சொல்லி ஆத்மாவுக்கு சொல்கிறவராக, அவர் தன் உள்ளத்துக்கு சொல்கிறவராக இருந்தார். அது ஒரு பெரியவர், அவரை தேவனை ஆராதிக்கிறவராக இருந்தார். இதெல்லாம் தான் விருத்திக்கு காரணம், விருத்தி அடையிறதுக்கு காரணம். 1 சாமுவேல் 6:14 பார்க்கும்போதே அவர் ஏபோத்தை தரித்து சணநூல் வஸ்திரத்தை எல்லாம் தரித்து கொண்டு என்ன முழு பலத்தோட கர்த்தருக்கு கர்த்தரோட பெட்டிக்கு முன்னால் ஆடி பாடினான்னு சொல்லி பார்க்குறேன். அவர் முழு பலன் உபயோகித்தாங்க. அதாவது மற்றவங்க பார்ப்பாங்க நான் ஒரு ராஜா அப்படின்னு எந்த பெருமையும் இல்லை, மற்றவங்க பார்த்து எதோ சொல்ல அதை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் 3ஆவது கர்த்தருக்கு பயந்து இருந்தார். அதாவது பராக்கிரமசாலிகளை அவர் எருசலேமில் அந்த கிணத்துக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருந்தால், ரொம்ப சோர்வாக இருக்கும்போதே 3 பராக்கிரமசாலிகளை கூப்பிட்டு அந்த கிணத்து தண்ணி குடிக்க எனக்கு ஆவலாக இருக்குன்னு யார் போய் எனக்காக கொண்டு வருவோம். இந்த 3 பேர் ஓடி போய் அவர் உயிரை பெலிஸ்தியர் அண்டைக்கு போயிருக்கிறாங்க. உயிரை கையில் பிடிச்சிட்டு போனாங்க, உயிரை பணம் வச்சுட்டு போனாங்க. அங்கே போனால் சாவு நிச்சயம். ஆனாலும் பராக்கிரமசாலிகளாக தாவீது மேலுள்ள பிரியத்தின் பேரில் அவரை தண்ணீர் கொண்டு வந்தபோது அவனுக்கு குடிக்கவே மனசில்லை. கீழே கர்த்தருக்குன்னு ஊற்றி விட்டாங்க. அதாவது தன் உயிரை அல்பமாய் எண்ணி கொண்டு வந்து அந்த உயிரை குடிக்கிறதுக்கு அவருக்கு மனசில்லை. எவ்வளோ நல்ல ஒரு ஹிருதயம் பார்த்தீங்களா. அவர் கர்த்தருக்கு பயந்து இருந்தாங்க. அவங்க அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு மனசில்லாத கர்த்தர் எவ்வளோ தாவீதை பற்றி நம்ம தியானித்து நிறைய கற்றுக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதி.